தொழிலாளியின் சின்னம் வெற்றி சின்னம். வாக்களிப்பி இரட்டலைக்கு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் தீய சக்தி திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. கொண்டாந்துருக்காங்களா? குடும்ப ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. குடும்பத்தில் யார் பதவிக்கு வரணும், யார் அதிகாரத்துக்கு வரணும், இதுதான் அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இந்த கோவை நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் 2 63,000 கோடி. இந்தியாவில் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி அனுமதி பெற்று அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடிக்கு அனுமதி கிடைத்தது கிடையாது. மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து அங்க கலைவாணர்கள் அடிக்கல் நாட்டினேன். இது அதிமுக அரசுடைய வரலாறு. உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது சென்னை கொண்டாந்தீங்களா? அது மட்டுமல்ல, எனக்கு சென்னை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் குடிநீர் கிடைப்பதற்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதோட நல்ல சாலைகள், பாலங்கள் எல்லாமே சென்னை மாநகர மக்களுடைய வளர்ச்சிக்கு பெரிஃபரல் ரோடு அது 14,000 கோடியில் அதிமுக ஆட்சியில் தான் அந்த திட்டத்தை கொண்டாந்து. ஆக ஒவ்வொரு திட்டமும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.